பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ தான். 2021 எடுத்த இந்த வீடியோ. மாட்டுத்தாவணி ரோடு. நம்ம எதுக்கு இந்த வீடியோ எடுத்தோம்னா, ஆரம்ப காலத்தில் சரவணா ஸ்டோர் கட்டப்பட்டப்போ எடுத்த வீடியோ தான் இது. அந்த பில்டிங் கட்டுறப்ப எப்படி இருந்தது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2021 மாட்டுத்தாவணி ஏரியா எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாலைகள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலப்படுத்திட்டாங்க. பட் அப்போ வந்து அகலப்படுத்தாமல் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோரண வாயில் இந்த வீடியோவில் நல்லா தெரியும் பாருங்கள். மாட்டுத்தாவணி அருகில் இருந்தால் அந்த தோரண வாயில் இப்போ வந்து இடிச்சிட்டாங்க. நம்ம 2021 இந்த வீடியோ எடுத்தப்போ அந்த தோரண வாயில் இருந்தது. எவ்வளோ கம்பீரமாக நிற்கிதுன்றதை பாருங்கள். தோரண வாயிலை கடந்து அதுக்கப்புறம் சிக்னலை தாண்டணுன்னா வலது பக்கம் சரவணா ஸ்டோர். இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இது 2021 கோவிட்டுக்கு அப்புறம் எடுத்த அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. ரொம்ப டிராஃபிக்கில் அதுக்கப்புறம் தான் வந்து கார்கள் நிறையா மதுரையில் வந்து விற்பனை ஆகிருச்சு. அதனால் மதுரையில் ரொம்ப டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்டில் எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லை. சரவணா ஸ்டோர் வாசல்லையும் எந்த ஒரு டிராஃபிக்குமே இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சு. நம்ம பில்டிங் கட்டி முடிக்க போகிற தருவாயில் தான் இந்த வீடியோ எடுத்தோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றதை பாருங்கள். சரவணா ஸ்டோர் கட்டுவதற்கு முன்னாடி அந்த ஏரியாக்கள் எப்படி இருந்ததுன்றதையும் நீங்களே பாருங்கள். மீனாட்சி மிஷன் மருத்துவமனை அருகில் இப்போ வந்து நம்ம இருக்கோம். எங்களுக்குள்ள வந்து ஒரு வழி விட்டுருந்தாங்க. பட் இது வந்து இப்போ கிடையாது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த வழியை வந்து அடைச்சிட்டாங்க. அந்த வழியில் நம்ம ரைட் எடுத்துகிட்டு நேராக வந்தாச்சு. இவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லை பாருங்கள். இப்போ போனீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் இந்த ஏரியா. இப்போ சரவணா ஸ்டோருக்கு அருகில் வந்துட்டோம். இப்போ இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ அருமையாக வந்து அமைச்சிட்டாங்க. பட் அது வந்து வேஸ்ட்டு தான். யாருமே அதில் வந்து நடந்து போகிறதே இல்லை. கட்டும்போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த ஏரியா எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு எதிராப்பில் பல ஆட்டோக்கள் நிற்கிது, பல டூ வீலர்கள் நிற்கிது. இந்த கால்வாய் மாதிரி ஒன்று போகுது. அந்த கால்வாய் இல்லாத அளவுக்கு இந்த சரவணா ஸ்டோர் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க.